ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அவனுக்கு எப்பலாம் பணம் தேவைப்படுச்சோ அப்பலாம் அவனுக்கு பணத்த குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அத காரணமா சொல்லி இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொன்னேன். ஆனா அவன் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் அவனுக்கு முன்னாடி பண்ணத காரணமா காட்டி ஹெல்ப் கேட்டது தான் இங்க பிரச்சனையே. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதும் ஒரு கலை தான். நான் முன்னாடி அத பண்ணேன். இப்போ நீ எனக்கு இத பண்ணுன்னு சொன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா இத பண்ணா அவங்களுக்கு என்ன லாபம்னு புரிய வச்சா எதிரியா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இத தான் 48 லாஸ் ஆஃப் பவர்ல லா நம்பர் 13 சொல்லுது. உதவி கேட்கும்போது அவங்களுக்கு அதுல என்ன பயனுன்னு புரிய வைங்க. கருணையே எதிர்பார்க்காதீங்க. இங்க பாதி பேர் பண்ற தப்பே இதுதான். ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அவன் திருப்பி ஹெல்ப் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறது. அப்படி சொல்லி காட்டி ஹெல்ப் வாங்குறது அவங்கள அடிமை மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அவங்க உங்களை இக்னோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பாஸ்ட்டை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஃபியூச்சர்ல 2 பேருக்கும் அதுல என்ன யூஸ் இருக்குன்னு புரிய வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வேலை நடக்கும். லைஃப் இஸ் நாட் ஷார்ட், இட் இஸ் அ லாங் கேம். இந்த லாங் ஜேர்னில கண்டிப்பா நமக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங் ஹெல்ப். உங்களுடைய கன்வென்ஷனல் மைண்ட் செட்டை உடைச்சிட்டு டெவலப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.